நேர்களே, இப்போ மிக முக்கியமாக நாம் கடைசியாக பேசியதில் சில விஷயங்களை பேசணும். ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமாக பேசப்போது நேற்றைக்கு கூட ஒரு சம்பவங்களில் இன்றைக்கு மத்திய கிழக்கில் ஃபயர் நியூஸ் அப்படின்னு சொன்னோன்னா அமெரிக்கா ஹமாஸோடு பேசினது. அமெரிக்கா ஹமாஸோடு பேசியதுனால முறுவல் நிலை இரண்டு தரப்பிற்கும் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில. ஏன் அந்த முறுவல் நிலை? அமெரிக்கா பேசுவதனுடைய பின்னணி என்ன? நிறைய தகவல்கள் குவிந்திருக்கிறது. ஈரானோடு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடிதம் எழுதியதை அது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் பேச்சு போகுது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான இரண்டாம் கட்ட நிலைப்பாடுகள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது கத்தாரில். அதற்காக எப்படி அமைத்து கொள்வது, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தா, டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எந்த விதமான முடிவுகளை எடுப்பார் என்று யாரும் யூகிக்க முடியாத ஒரு மனிதர் அவர். அவருடைய செயல்பாடு மத்திய கிழக்கில் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் கூட யூரோப் யூனியனில் பல பில்லியன் அளவிற்கு பணத்தை கொடுத்து முழுமையாக பாலிசி தத்துவார்த்த ரீதியாக ஆதரவு கொடுத்த உக்ரைனை அவர் மிரட்டுகிறார், அல்லது பணிய வைக்கிறார், அல்லது தனது பரம வைரியான ரஷ்யாவோடு இணக்கம் காட்டுகிறார். இதையெல்லாம் பலருக்கு பெரும் ஆச்சரியம். பல தசாப்தங்களாக இணைந்திருந்த யூரோப் யூனியனை முழுமையாக கைவிடுகிறார். மோதல் போக்கை உலகம் முழுவதும் அவருடைய அண்டை நாடுகளான கனடா, மெக்சிகோ, பனாமா கால்வாய், இப்படியெல்லாம் சீனா, இந்தியா என்று அவருடைய நடவடிக்கைகள் தொடர்கிறது. இதெல்லாம் பலருக்கு ஆச்சரியம் என்றால் அவருடைய நடவடிக்கை அப்படித்தான். 2017 அவர் வெற்றி பெற்று பின்னர் தோல்வியடைந்த பிறகும் கூட பெரிய கலவரத்தை செய்துவிட்டுத்தான் வெளியே சென்றார். அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகள் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இப்போ இஸ்ரேலுடைய காட்டத்திற்கு காரணம் என்ன என்றால், இஸ்ரேல் அதை நம்ம பார்க்கிற போது அமெரிக்கா ஹமாஸோடு பேசியது இதற்கு முன்பு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்காத பட்சத்தில் அமெரிக்கா ஏன் பேசியது என்பதை தாண்டி ஏன் எம்மிடத்தில் முறைப்படியான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவில்லை என்பதுதான் இப்பொழுது ஃபியூம்டு புகைச்சலுக்கு பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நியாயப்படுத்துகிறது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரீம் என்னங்கிறத சந்தேகிக்கிறது யூத இராணுவமும், யூத இன்டெலிஜென்ஸும், யூத அரசியல் தலைவர்களும். ஆக நாங்கள் பேசியதனுடைய நோக்கம் ஹொஸ்டேஜ் ரிலீஸை தவிர வேற எதுவும் இல்லை. அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படித்தான். நாட் மேக்கிங் த கன்செஷன் பட் மஸ்ட் நெகோசியேட் டு ஃப்ரீ ஹோஸ்டேஜஸ் ஆர் கெப்டிவ்ஸ். ட்ரம்ப் என்ன சொல்றாரு? மற்ற எந்த விவகாரத்தும் நாங்கள் இறங்கி போகிறதோ ஏறி போகிறதோ இல்லை. எங்களுடைய இலக்கு என்பது என்னன்னா, டொனால்டு ட்ரம்ப் த மஸ்ட் நெகோஷியேட் டு த ஃப்ரீ கெப்டிவ்ஸ், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை அப்படின்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் நேராக அவர் பேசுகிற காணொலியும் நீங்கள் இப்போ போய் பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு இந்த கோபம் ஒரு சபோட்டேஜஸ், புறமுதுகில் குத்தியது, துரோகத்தன்மை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு டாக் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. இஸ்ரேல் வெளிப்படையாக எந்த விமர்சனங்களையும் பட்டும்படாமலும் வைத்தாலும் கூட உண்மையிலே அவர்களுக்குள் ஒரு பெரிய முறுவல் நிலை, ஒரு மாறுபட்ட நிலை, ஒரு துரோகம் இழைக்கப்பட்டதான ஒரு மனநிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய அஃபீஷியல்ஸ் என்ன சொன்னாங்க? நாங்கள் லேர்ன் மோர் அபவுட் திஸ் டாக், நிறைய விஷயங்களை புரிந்திருக்கிறோம், அல்லது எங்களுடைய நாலேஜுக்கு வராமல் அவர்கள் இப்படி அனுப்பியது தவறு என்று தான் இஸ்ரேலுடைய அஃபீஷியல்லிருந்து ஒருத்தர் கருத்து தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிகிறது. முக்கியமாக இஸ்ரேல் டைம்ஸினுடைய கருத்து மற்றும் சர்வதேச தொலைக்காட்சிகளுடைய கருத்து அப்படித்தான் இஸ்ரேலுடைய மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அப்ப இஸ்ரேலுக்கு அந்த கோபம் கலீலுல் ஹயாவோடு பேசியது, ஹமாஸோடு பேசியது, ஆதம் போஹ்லரோடு எப்படி பேச முடியும் என்ற அந்த கோபத்தை கீழ்நிலை அதிகாரிகளோடு அவர்கள் காட்டாவிட்டாலும் அமெரிக்காவினுடைய ராஜ்ய உறவுகளில் அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் மீது
இஸ்ரேல் ஒரு பயத்தில் பீதியில் இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. உக்ரைனுடைய நிலைமைகளை பார்க்கிற போது அவர்களுக்கு பீதி எழுவது இயல்புதான். 30 லட்சம் கோடிகளை கட்ட பஞ்சாயத்து மூலமாக அடாவடி வசூல் செய்வதற்கு ஜேடி வாட்சனும் நம்ம டொனால்டு ட்ரம்பரும் அவர்கள் பஞ்சாயத்து பண்ணிய கதை உலகம் முழுவதும் தெரியும். இன்னைக்கு அது முடியல. இன்றைக்கும் அவர் கைவிடப்பட்ட நிலையில உண்மையிலேயே அமெரிக்கா இந்த ஹோஸ்டேஜ் ஃப்ரீ செய்துவிட்டு மத்திய கிழக்கில் தன் நாட்டினுடைய இந்த 5 பேரையும் அதில் இறந்த உடல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு விவகாரத்தை முடித்து சென்று விட்டால் தாங்கள் கைவிடப்படுவோமோ அல்லது இந்த மத்திய கிழக்கினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அந்த பாலிசியில அவர்கள் கைவிடப்படுவார்கள். கெட்ரிட், எங்களை எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டால் என்ன செய்வது என்கின்ற ஒரு அச்சம் இஸ்ரேலிய தலைமைக்கு உருவாகிருக்கிறது. யுஎஸ்என்வே விட்காஃப் என்ன சொல்றதுன்னா, எங்களுடைய டாப் ப்ரியாரிட்டிஸ் என்னன்னு சொன்னா ஏடம் அலெக்சாண்டர் மட்டும்தான். அவர் வெளியே வரணும். அதுக்காகத்தான் நாங்க பேசணும். இதுதான் கீ டாபிக் திஸ் நெகோசியேஷன். அண்ட் அக்கார்டிங் டு யுஎஸ்என்கே ஸ்டீவ் விட்காஃப் மேட் அ ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரியான ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்திருக்கிறார். The key topic has this negotiation அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய இந்த விவகாரம் வேறு ஒரு பரிணாமத்தை எடுத்திருக்கிறது. அந்த பரிணாமத்தினுடைய விளைவுகளை நாம் பார்க்கின்ற போது அமெரிக்கா இந்த இஸ்ரேல் ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அந்த ரோம் டேமர் போன்ல காட்டமான கடுமையான சூடான பேச்சுக்கள். அது என்ன பேச்சு நடந்திருக்குன்னா, ஆதம் போஹ்லர் அவர் தான் ஹமாஸினுடைய கலீலுல் ஹயாவோடு பேசினார். அவரோட இவர் மோதன காரணம் என்ன? இதற்கு முன் இப்படி நடக்க காரணத்தால் இஸ்ரேல் ஷாக் ஆயிருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா தரப்புல நாங்க எல்லாமே வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலே சொல்லப்படவில்லை என்பதுதான் இஸ்ரேலுடைய கோபம். இஸ்ரேல் அச்சப்படுவதற்கு உக்ரைனை போன்ற ஒரு நிலை, மத்திய கிழக்கில் அவர்களுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் முழுமையாக அரபு லீக் மாநாட்டில் சமிட்ல கெய்ரோல் எடுத்த முடிவு, இன்றைக்கு காலை 7ஆம் தேதி மிகப்பெரிய ஜித்தாவிலே சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய பெரிய மாநாடு. அப்படியெல்லாம் இருக்கின்ற போது திடீரென பல்டி அடிச்சு ஹமாஸுக்கு வாய்ப்பாக அல்லாவிட்டாலும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தன் சக நண்பர்களுக்கு தோழமையாக இவர்கள் செல்கிறார்களோ என்று அச்சப்படுகிறார்கள். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நிறைய தகவல்களை கூட அவர்கள் ஷேர் பண்ண வேண்டாம் என்பது போன்று ஒரு முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் கூட ஒரு செய்திகள் கூட கொண்டுதான் இருக்கின்றது. ஆக அவர்களுக்குள் அமெரிக்காவுக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையே ஒரு பெரிய அந்த ஒரு அற்புதமான அந்த இணக்கத்தில் ஒரு சிறிய கரும்புள்ளி விழுந்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது பிரச்சனை. இப்ப பிரச்சனை அதுதான். இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேலுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரோம் டேமர் அவர் ஆதம் போஹ்லரோடு போன் காலில் பல வாதங்களை செய்யும்போது கலீலுல் ஹயாவோடு நீங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அர்த்தம் என்ன என்று கேட்பதாகவும், டெர்மர் அதுல செய்தி வரும் பாருங்க, டெர்மர் ஃபியூட் அட் த போஹ்லர் ஃபார் த டிஸ்கஷன் தி பலஸ்தீனுடைய இந்த பொசிஷன் விவகாரமாக, அதாவது பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அமெரிக்கனுடைய 5 ஹோஸ்டேஜ் விவகாரத்தில் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட ஒரு ஒரு பதட்டம் அல்ல, இது ஒரு புகைச்சல். அப்ப ஆரம்ப கட்ட இந்த விவகாரத்தில் ஹமாஸோடு நாங்கள் அதற்கு ஆதம் போஹ்லருடைய கருத்து என்னன்னா, ஸ்டீவ் விட்காஃப் எங்களுடைய பிரியாரிட்டி எங்களுடைய தேசத்தில் உள்ளவங்களை காப்பாற்றணும், நாட் ஒன்லி யூஎஸ் கேப்டிவ்ஸ் பட் ஆல்சோ எல்லா ஹோஸ்டேஜையுமே நாங்கள் ஃப்ரீ பண்ணனுக்கு தான் பேசணும், ஹமாஸோடு எந்த முடிவுக்கும் நாங்கள் வந்துடல, இது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான், எதுவுமே இறுதியாக முடிவெடுக்கப்படவில்லை என்று கூறினார். ஆனால் இது சம்பந்தமாக எந்த தீர்வும் எடுக்கப்படவில்லை என்பதை அமெரிக்கா உறுதி செய்த போதும் அமெரிக்காவினுடைய இந்த உறுதிகளை அவர் ஏற்க மறுத்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய இந்த உறுதிகளை அவர்கள் ஏற்க மறுத்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த உறவுகளில் பெரும் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதான் உண்மை. ஆனா இதற்கு இடையில அமெரிக்கா
வழக்கம் போல மிரட்டலை விடுகிறது. நீங்க காலி பண்ணலைன்னா உங்களை எல்லாரையும் காலி செய்வேன் என்று. இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், அமெரிக்கா ரகசியமாக ஆதம் போஹ்லரின் மூலமாக ஹமாஸினுடைய கலீல் ஹயாவோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பரவாயில்லை, கெப்டிவ்ஸை விடுதலை செய்வதற்கு அவர் எடுத்த முடிவுகளும் பரவாயில்ல, ஆனா எங்கள்கிட்ட ஏன் தெரிவிக்காம கத்தாருக்கு ரகசியமா ஆதம் போஹ்லர் பேச்சுவார்த்தை நடத்தணும் என்ற கேள்வி இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனையில 2 நாடுகளுக்கிடையே ஒரு பரஸ்பரம் ராஜ்ய ரீதியான உறவுகளில் ஒரு சிறு துளி கிடைத்த போது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்பை வெளிப்படையாக அவர் விமர்சிக்க மறுத்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் கவனமாக அலசப்படுகிறது, ஆராய்ந்து பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னா, எந்த மிரட்டலுக்கும் தாங்கள் அஞ்சப் போவதில்லை என்றும், எங்கள் முழுமையாக நீங்கள் அளித்தாலும் காசாக்கள் தான் காசாவில் இருப்பார்கள், அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம், போர் செய்வதற்கு ரெடி என்று டெக்ளரேஷன் ஹமாஸ்டேந்து வந்தது அமெரிக்காவையும் மற்றவர்களையும் சற்று யோசிக்க வைத்திருக்கிறது. அப்ப இதுக்கு பின்னாடி அவங்க ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. அந்த தீர்மானத்துல காசாவில் ஒரு ஃபோர்ட்டை உருவாக்கணும், ஏர்போர்ட்டை உருவாக்கணும் என்றெல்லாம் அந்த தகவல்கள் வந்தது. அந்த தகவலுக்கு பின்பு அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதையும் அமெரிக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது. அமெரிக்கா அந்த ஸ்ட்ராட்டஜிக் நடவடிக்கைகள்ல என்ன விஷயம் பார்த்தா, அவர்களுக்கு இஸ்ரேல் முக்கியம்தான், அதை விட முக்கியம் சவுதி அரேபியா, அதை விட முக்கியமாக அவர்களுடைய பாரிய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய ஈஜிப்டு, கத்தர் மற்றும் ஜொர்டான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இப்படி ஒரு பெரிய சர்க்கிள்ல மிகப்பெரிய ஆயில் பிஸ்னஸ் இருக்கு. அமெரிக்கா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதற்கு சில ஐயப்பாடுகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். எப்படி ஏற்பட்டிருக்கலாம் என்று சொன்னால், இவர் மட்டும்தான் நாங்க சொந்தமா அந்த இடத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு ஆதரவாக யாராவது சொல்றாங்களான்னு பார்த்தா சர்வதேச அளவுல ஒரு கருத்து கூட இல்லை. அமெரிக்காவுடைய டொனால்டு ட்ரம்புக்கு ஆதரவாக சர்வதேச அளவுல ஒரு கருத்தும் இல்லை. திருப்பி கேட்டா அவருடைய போர்ட்போலியோவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஆளுமைகளும் கூட ட்ரம்புடைய கருத்துக்கு மறுப்புத்தான் தெரிவித்திருப்பார்கள், ஆனா வெளியே தெரிவித்திருக்க மாட்டாங்க. ஆனா ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் யார் என்று பார்த்தால் பெஞ்சமின் நெத்தானியாகு, இத்தாமர் பென்கேவிர், ஸ்மோட்ரிச் மற்றும் மோர்ஸ், இவர்கள் தான். மற்றபடி யூரோப்பியன்ல ஜெர்மனோ, அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் பிரான்ஸோ, இங்கிலாண்டோ, ஆஸ்திரேலியாவோ, கனடா, எந்த நாடுமே, பிரான்ஸ், எந்த நாடுமே அவர்களுக்கு ஆதரவு இல்லை. அது பெரிய தவறு என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, யூரோப்பில் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள் இது ஒரு மனித விரோத நடவடிக்கை, இஸ்ரேல் உணவுகளை கட் செய்து அவர்களை ஒரு பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது ஒரு மனித விரோத நடவடிக்கை என்றுதான் அவர்கள் பேசுகிறாரே தவிர, இதையெல்லாம் ஒரு முறை யோசிக்க செய்திருக்கும் அல்லவா? இப்ப அவர்களுடைய சக நண்பர்கள் இன்னைக்கு ஜித்தாவில் கூட்டம் போட போறாங்க. 55 பில்லியனுக்கு 4,61,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் எக்ஸிக்யூட் பண்றதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த நடவடிக்கைகளுக்காக சவுதி அரேபியாவில் இன்னைக்கு கூடுறாங்க. எப்படி ஃபண்ட் பண்றதுன்னு. சீனா நான் ஃபண்ட் பண்றேன்ட்டா, சோவியத் யூனியன் நாங்க கொடுக்குறேங்கிறாங்க, அரபு நாடுகள் நாங்க கொடுக்குறேங்கிறாங்க, யூரோப்பிய யூனியன் கண்டிப்பாக கொடுக்க போறாங்க. அப்ப அமெரிக்காவில ஒரே ஒரு மனிதன் மட்டும் தனித்து எங்கே நிற்பது? இவருக்கு சாதகமாக பெஞ்சமின் நெத்தானியாகவும் பென்கவீர் போன்ற ஒன்றுமில்லாத வெறியர்களை வைத்துக் கொண்டு உலக அரசியலை எப்படி பார்ப்பது என்பது அமெரிக்கா யோசித்திருக்கலாம். அந்த யோசனையின் விளைவுதான் கலீல் அல் ஹயாவோடு ஹமாஸோடு பேச்சுவார்த்தை. இது எனக்கோ உங்களுக்கோ தெரிய முன்னால தாங்கள் கைவிடப்படுகிறோம் அல்லது முழுமையாக கைவிடப்பட்டு விடுவோம் என்கின்ற அச்சத்தை இன்னைக்கு டொனால்டு ட்ரம்புக்கு நிர்வாகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் விரைவிலே இது நல்லபடியாக நடந்தால் அந்த மக்கள் அமைதியாக இருப்பார். ஏன்னா அமெரிக்கா இவ்வளவு பெரிய உதவிகளை செய்யாத பட்சத்தில், அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஃபண்ட் பண்ணலன்னா மக்கள் படுகொலை செய்யப்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்த பணத்தை வச்சு அவங்க கொடுத்த ராட்சச பவுண்ட் வெடிகுண்டுகள், டேங்கர்கள், டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாட்ஸ் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், F-15,
F-16, 35, F-35, F-52, B-2 இப்படிப்பட்ட B-52 இந்த மாதிரி பங்கர் பஸ்டர் குண்டுகளை வச்சு தான் மக்களை கொலை செய்கிறாங்க. அமெரிக்கா இனி கொடுக்கலன்னு சொன்னா ஜெலன்ஸ்கி ஏற்பட்ட ஒரு நிலை இவருக்கு ஏற்படாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு அன்ஸ்டெபிலிட்டி கோயிங் ஆன் நாட்டுக்குள்ள. அப்போ மக்கள் எதிர்க்கிறார்கள். இதுக்கு இடையில ஒரே ஒரு கருத்து நீங்க பாருங்க. நாங்கள் வெற்றி பெற்றோம், முழுமையாக டிஃபீட்டட் என்று இஸ்ராயல் ஜமீர் சொல்கிறார். பலஸ்தீனத்தை நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம், அதை போன்று லெபனானை நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம். உண்மைதான். நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஹெட்ஸ் ஹெலேவி IDF தலைமை செயலாளர் நேற்றைக்கு பிரிவாக உபசாரத்தில் விடைபெற்று சென்று விட்டார். அதே போன்று டேனியல் ஹகாரி அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் IDF அவரும் விடைபெற்று விட்டார். யோகேலன் ஏற்கனவே விடைபெற்று விட்டார். இன்னும் பலர்கள் ரிசர்வ் ஆர்மியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அல்ல நிறைய பேர் விடைபெற்று விட்டார்கள். நீங்கள் வடக்கு பகுதியில இன்னும் குடியேற முடியவில்லை. டிஃபீட்டட் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, ஹமாஸ் இல்லாம நீங்க தானே நிலைத்திருக்கணும். நீங்க ஏன் ஹோஸ்டேஜ தனித்துவமாக உங்களால் பேச்சுவார்த்தை இல்லாமல், இது சீஸ் ஃபயர் இல்லாமல் உங்களால் நேரா போய் தூக்கிட்டு வர முடியல. அவங்க விடுறதுக்கு தானே நீங்க கொண்டு வர முடியுது. அப்ப நீங்க எப்படி டிஃபீட் பண்ணிருக்கீங்கிறத நான் கேட்கல, சர்வதேசத்தில் அறிவுசார் தளத்தில் இருந்து கேட்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் இது புரிந்திருக்கிறது. ஒரு வருஷம் 420 500 நாளா போரிட்டு வெற்றி கொள்ள முடியாம 40 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சிறிய துண்டில் ஒரு குரூப், ஒரு ரெபல்ஸ் போராடுகிறார்கள். அவர்களை ஒரு 62,000 பேரை கொலை செஞ்சிட்டோம். 111,000 பேர் ஊனமுற்றவர்களாக இந்த ரமலான் காலத்தில் உணவில்லாமல், வறுமை, பட்டினி, உயிரிழப்பு எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இடிபாடுகளுக்கிடையே சிறிய மின் அலங்காரத்தை வைத்து கொண்டு மனமகிழ்ச்சியாக அவர்கள் அந்த ரமலான் நோன்பை வைக்கிறார்கள் என்றால் இந்த மக்களுடைய மனநிலைக்கு முன்னால் இவர்களுடைய ஆயுதங்கள் என்ன? இந்த கேள்வி எழும் அல்லவா? நான் சொல்லவில்லை, நீங்களே யோசித்து பாருங்கள். 500 நாளா போரிட்டு எல்லாவற்றையும் அழித்து அதற்கு பின்பும் அந்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இந்த மனநிலையை மெக்காவாவில் நீங்க வெற்றி பெற முடியுமா? F-52, F-62, F-52, F-15, F-16, F-32 எதை வைத்து நீங்க ஜெயிக்க போறீங்க? B-52 பங்கர் பஸ்டை வச்சு ஜெயிக்க முடியுமா? அல்ல எதால நீங்க ஜெயிக்க முடியும்? ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதைத்தான் அமெரிக்கா உணர்ந்திருப்பது மட்டுமல்ல, அதன் விளைவு சர்வதேசத்தின் கருத்தை பெற்றிருக்கலாம். மனிதன் எப்போதும் ஒன்று போல் இருக்க மாட்டான். அதற்காகத்தான் ஆதம் போக்லர் கலீலுல் ஹயாவுடைய பேச்சு இருக்கிறது. அதாவது நல்லெண்ண அடிப்படையில் ஹமாஸ் ரொம்ப பிளெக்சிபிளா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதாகவும், தாங்கள் கூறியபடி அனைத்து பிணை கைதிகளையும் வெளியிடுவதற்கு தயார் என்றும் ஹமாஸ் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் எக்ஸ்டெண்ட் செய்து முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் தான் இவர்களை விடுதலை செய்வோம் என்று அவர் சொல்கின்ற போது ஹமாஸ் சொல்ற இல்லை, அது முடிந்தது. 2ஆம் கட்டத்தில் முழுமையாக நீங்கள் பிலடெல்பி காரிடார் மற்றும் நெட்ஸாரியம் கேன்யூனிஸ் பகுதியிலிருந்து ரஃபாவிலிருந்து முழுமையாக வெளியேறினோம். ஆளே இருக்கக்கூடாது. இப்பவும் அதான் சொல்றது. நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம். 40 வருஷமா ஆட்களை உள்ள வச்சிய அவங்களோட கேள்வி என்னன்னா, அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் ஹோஸ்டேஜ கூப்பிட்டு பேசுறார் ஒரு 400 நாளைக்கு. 40 வருஷமா இருந்த எங்களுடைய மக்கள் பொய் வழக்குகளால் ஜோடிக்கப்பட்டவர்கள், போராளிகளை உள்ளே வைத்து 20 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம் வச்சு இவர்களை எந்த அளவிற்கு இல்ட்ரீட் பண்ணாங்க, இவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? மனித சமூகம் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அவ்வளவு பெரிய விவகாரத்தை எல்லாம் நடத்தியும் அவர்களால் உறுதியாக இருக்க முடிகிறது என்பது சர்வதேசத்திற்கான செய்தி என்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் இன்னும் தயாராக இருக்கிறார்கள். நாங்க முழுமையாக விட்டு விடுறோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சீஸ் ஃபயர் எப்படி இருக்கணும்? இட்ஸ் a permanent solution for the people of Palestine. இது ஒரு நிரந்தர தீர்வாக, பலஸ்தீனிய மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும். இனி எப்போதும் இது ஒரு அழிவு மண்டலமாக இருக்கக்கூடாது. நாங்க ரெடியா இருக்கோம், நீ உன் பகுதியை பார்த்துக்கோ. எவ்வளவு ஆணவமும் அக்கிரமும் இருக்கும் பாருங்க.
இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, விடமாட்டேன்னு சொல்லலை, நாங்கள் விட்டுறோம், நீங்கள் வெளியே போயிருங்க, 1000 ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மண்ணை, எங்கள் மண்ணிலேருந்து நீங்கள் கொஞ்சத்தை பிடிச்சிட்டு போயிட்டீங்க, நிறையவே பிடிச்சிட்டீங்க, இனி அதிலே இருந்துக்குங்க, எங்களை விட்டுருங்க, இந்த சிறிய துண்டை கொடுத்துருங்க, நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம். நம்ம நேயர்களும் கூட கேட்பாங்க மறுபடி கொஞ்சமும் மனிதநேயத்தோடு சிந்திச்சு பாருங்க, என்ன தப்பு? உங்களுடைய நம்பிக்கையின் விளைவாக ஜெருசலேம் அலெக்சா மசூதியை இவர்கள் அழித்துவிட்டு அங்கு ஒரு ஸ்னாக், அதாவது யூத கோயிலை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது 3 சமூகங்களுடைய நம்பிக்கை, கிறிஸ்தவ, இஸ்லாம் மற்றும் யூத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர்கள் தொடர்கின்ற இந்த நடவடிக்கை மட்டும்தான் அங்கே நிலைபெறுத்த முடியும். ஆகவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் குடும்பமாக செல்லுங்கள். ஹமாஸ் த ஓப்பன் டெக்ளரேஷன் அல்ல, ஒரு பிரகடனத்தை அவர்கள் அறிவித்தார்கள், நீங்கள் அங்கே தங்குங்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் மஸ்ஜிதில் அக்ஸாவிற்கு செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே. ஆகவே இந்த நிலையில இப்பொழுது ஈரானோடு ஒரு சமாதான தூதை அனுப்பியிருக்கிறார். அந்த சமாதான தூதுல நாம் பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். கொமெனி இன்னும் அதற்கு பதிலளிக்காமல் மௌனமாக இருக்கிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை 2 தினங்களுக்கு முன்பு ஃபாக்ஸ் பிஸ்னஸ் நியூஸ்ல 2 தினங்களுக்கு முன்பு அவருடைய பேட்டியில என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் செய்றாங்க குண்டுவெடிப்புகள்லாம் வச்சு, மற்றொரு பக்கம் ஈரானின் சிறந்த வார்த்தையோடு புகழுகிறார், நியூக்ளியர் புரோகிராம்ஸ் பேச்சுவார்த்தை என்பதையெல்லாம் ஆரம்பிக்கிறார். நீங்க வாங்க பேசி முடிச்சுக்கிடும், அப்படி இல்லைன்னா இது ஒரு டெரிபிள் அட்டாக் ஆயிரும், மிலிட்ரி ஆபரேஷன் ரொம்ப கஷ்டம், மேக் அ டீல், ஒரு நல்ல டீலுக்கு நாம வருவோம், இல்லைன்னா மிலிட்ரி ஆபரேஷன், இந்த 2 தான் இருக்கு அப்படின்னு ஃபாக்ஸ் பிஸ்னஸ் நியூஸுக்கு டொனால்டு ட்ரம்ப் ஃப்ரைடே நேற்று அவர் பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில நாங்கள் மிலிட்ரி ஆபரேஷன் செய்தால் அது நல்லது, இல்லைன்னா ரொம்ப டெரிபிள் திங்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலையில இந்த ஈரானை தாக்குவதற்கும் இஸ்ரேல் பிளான் செய்றாங்க. ஈரானை அனிகிலேட் பண்ணிடணும், ஹமாஸை காலி பண்ணிடணும், தனக்கு என்ன லாபம்? ஆனா அமெரிக்கா யோசிக்கின்றது. இப்பதான் விவகாரம் வருது, அமெரிக்கா யோசிக்கிறது. அந்த யோசனை விளைவுதான் கெப்டிவ்ஸை நாங்கள் அறிவிப்புன்னு செய்யணுமே, தனது சக கூட்டாளிக்கு அதாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்கிறது பேரில் வேற ஒரு ராஜதந்திர யோசனை இருக்குமோ என்று எண்ணுவதற்கும், இவர்களின் மீது ஆதம் போஹ்லருடைய பேச்சுவார்த்தையும் டெர்மருடைய 2 பேருக்கு நடந்துள்ள புகைச்சல் ஊழல்கள், தொலைபேச்சியின் மூலமாக நடந்த சூடான வார்த்தை போர், இவற்றில் இஸ்ரேல் அஞ்சுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு. அவங்க அஞ்சுறாங்க, ஏன்னா சாதாரணமான ஒரு சமூகம் அல்ல அவங்க. ஆகவேதான் இப்போது டெர்மர் ஃபுடர் போஜலர் ஃபார் டிஸ்கஸ் இந்த பலஸ்தீன் விஷயத்தை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இதுதான் இப்போ பிரச்சனை. உண்மையிலேயே இருக்கிற கைதிகள்லாம் விடுதலை செய்யப்பட்டு விடுவதற்கு சரியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உச்சி மாநாடு நடக்கின்றது, ஃபன் பண்ணதை ரைஸ் பண்ண போறாங்க. ஜித்தாவினுடைய அறிவிப்பு என்ன வரப்போகிறது, அடுத்த கட்டம் என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை தான் தற்போது நிலை. அதே மாதிரி மேற்கு கரையில் சரியாக ஆட்கள் இல்லாதனால மக்களை அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அநியாயம் முடிவுக்கு வர வேண்டும், அவ்வளவுதான். அப்போ அமெரிக்கா மனம் திரும்பி ஒரு சமாதானத்தை ஹமாஸோடு வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அவங்க ஒரு பெரிய டெரரிச இயக்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அவங்க தான் டெரரிசம்னு சொன்னாங்க. அந்த டெரரிசத்தோடு அவருடைய ஆதம் போஹ்லருடைய பேச்சுவார்த்தை கலீல் ஹையாவோடு முடிந்து விட்டது. இப்போது அவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் அமெரிக்க கைதிகளை விடுதலை செய்ய அறிவிச்சிட்டாங்க. அவங்களுடைய சக கூட்டாளியான சவுதி அரேபியா தலைமையில் ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஈஜிப்டு முடிவெடுத்துட்டாங்க. கத்தாரு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இப்போ ஒரு ஃப்ரீயான விஷயம் நடக்குமா, என்ன நடக்கும், தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.